பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஜெப வேளையில வாழ்த்துகிறேன். தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் ஸ்கை ஹையா மாறிட்டு வந்துருக்கு. எந்த தேசம் தங்கத்தை அதிகமாக வச்சிருக்கோ அந்த தேசத்தின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த உலகத்திலேயே அதிகம் தங்கம் வாங்குபவர்களில இந்தியர்கள் தான் முதலிடம். அதிகமாக தங்கம் வாங்கி குவிக்கும் அந்த குணாதிசயம் நம்ம இடத்துல இருக்கு. தங்கத்தை வாங்குவதற்காகவே நாம் அநேக பண்டிகைகளை கூட கொண்டாடுகிறோம். இப்படி தங்கம் என்ற அந்த ஒரு உலோகத்தின் மீது இருக்கிற மித், அந்த தங்கத்தின் மீது இருக்கிற நம்மளுடைய தீராத காதல், தீராத ஆசை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கும், உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும். அதே சமயத்துல இந்த தங்கத்தை குறித்து கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நாம் எண்ண முடியாத, நாம் நம்ப முடியாத, நாம் கட்டாயப்படுத்துகிற அநேக காரியங்கள் இருக்கு. அநேக சபைகளில தங்கம் அணிந்து வர வேண்டாம், நகைகள் அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சில சபைகள் அந்த நகைகள் அணிவதை குறித்து பெருசா பேசிக்கிறது இல்லை. சில சபைகள் கட்டாயப்படுத்துறாங்க, நீ நகை அணியவே கூடாது, நீ நகை அணிந்து வந்தால் உனக்கு பரலோகம் கிடையாது, நீ பிசாசின் குணமுடையவளா இருப்ப அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பாவம் நம்ம செய்கிறது போல நம்மை குற்றப்படுத்தி குற்றவாளிகள் ஆக்குறாங்க. இப்படி இந்த நகையை குறித்து, இந்த தங்கத்தை குறித்துதான மிகப்பெரிய மித்து நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கு. பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு கட்டாயமா இந்த நகையை குறித்துதான ஒரு சின்ன விளக்கமாவது வேதாகமத்தின் அடிப்படையில தெரியலாம். என்னத்தான் மற்றவர்கள், மற்ற சபைகள் சொன்னாலும் அந்த நகையை குறித்து, தங்கத்தை குறித்துதான சில வார்த்தைகள், வசனங்கள் தெரிந்திருந்தா தப்பித்துக் கொள்வாங்க. இந்த புது கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை புதுசா அறிந்து வருகிறவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் என்னன்னா, இவங்க நகையை அணிய வேண்டான்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க, நகையை அணியலாம்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. எதை அடிப்படையில நகையை அணிய வேணான்னு சொல்றாங்க, அணின்னு சொல்றாங்க? அப்ப அணிந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, அப்ப நம்மெல்லாம் பாவிகளா, நம்மெல்லாம் பேராசைக்காரர்களா, பாவம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வளர்ச்சியில சரியா நடத்தவே விடாம மிகப்பெரிய ஒரு பாரமா இன்றைய சபைகளே அதற்கு காரணமா இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. சபை என்று நான் சொல்லுவது சபையினுடைய மெய்ப்பனையும் அந்த ஊழியர்களையும் மாத்திரமே நான் சொல்லுகிறேன். சபைகள் தான் காரணமா இருக்கு. ஒரு ஆடு தவறி விழ 100% காரணம் சபைகள். இன்றைக்கு இந்த கோல்டை குறித்து, நகை அணிவது அணியாதது, ஏன் அணிய வேண்டும், ஏன் அணியக்கூடாது, ஆண்டவர் அணிய சொன்னாரா, அணிய வேணான்றாரா, வேதாகமம் என்ன சொல்லுது, தங்கனாலே பாவமா, இப்படி உங்களுடைய 1000 கேள்விகளுக்கு நான் இங்க வேதத்தில் வசனங்கள் மூலியமாக உங்களுக்கு விளக்கி, தேவன் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல மித், அதாவது மிகப்பெரிய ஒரு ரகசியமா இருக்கிற அந்த தங்கத்தை குறித்ததான எல்லா காரியத்தையும் இந்த ஜெபம் மூலமாக முழுவதுமாக நிவர்த்தி செய்ய போறேன். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதாகமத்திலிருந்து தான் உங்களுக்கு காட்ட போற வசனங்களை, இந்த அடிப்படையில தான் உங்களோடு பேச போறேன். இந்த ஜெபம் முழுவதும் இணைந்திருங்க. கட்டாயமாய் ஒரு 5 நபர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பகிர்ந்து கொள்வதன் ஆசீர்வாதத்தை திரும்ப உங்களுக்கு தருவார். தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த காணொலியை முழுவதுமாய் பாருங்க, அதுதான் உங்களுக்கு சரியானதா இருக்கும். இந்த காணொலியின் முடிவுல நகை அணியலாமா வேண்டாமா, வேதத்துல நகை அணிந்தால் பரலோகம் செல்ல முடியுமா செல்ல முடியாதா என்ற ரகசியத்தை நான் சொல்ல போறேன். அது இந்த காணொலியின் கடைசியில தான் சொல்ல போறேன். இந்த காணொலி முழுவதும் பார்த்து பயன்பெறுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கிறிஸ்தவர்கள் ஆபரணங்கள், அதாவது நகை அணிவது பாவமா? பரலோகம் செல்ல முடியாதா? தங்கம் என்பதே ஒரு சாபக்கேடா? தங்கம் என்பது பெருமையின் அடையாளமா? தங்கம் வைத்திருப்பவர்கள், இல்லை நகை வைத்திருப்பவர்கள், இல்லை அணிய ஆசைப்படுபவர்கள் பேராசைக்காரர்களா? இந்த சிபிஎம், டிபிஎம், பெண்டிகாஸ்டல் சபைகளில, சில இண்டிபெண்டன்ட் சபைகளிலும் நகை அணியவே கூடாது, நகை அணிவது பாவம், ஆண்டவர் வெறுக்கிறார் அப்படின்னு போதிக்கிறாங்க. சிஎஸ்ஐ, ஆர்சி, மார்த்தோமா, லுத்தரன் எக்ஸெட்ரா சபைகளில, இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ல பெரிய அளவுல இந்த தங்கத்தை குறித்து, நகை அணிவதை குறித்து பெருசா பேசுறது கிடையாது. வேதாகமம் ஒரு விஷயத்த ஒன்று, கிறிஸ்தவம் ஒன்று. ஆனால் ஏன்
இருவேறு கருத்துக்களை சொல்லுகிறது. வேதாகமும் ஒன்றுதான். நமக்கு அவங்களுக்கு பெண்டிகாஸ்டல் சபையில டிபிஎம் யூஸ் பண்ற வேதாகமும் இதுதான். சிஎஸ்ஐல ஆர்சியில மற்ற காரியங்களில யூஸ் பண்ற வேதாகமும் ஒண்ணுதான். ஆனால் ஏன் இருவேறு கருத்துக்களை சொல்றாங்க? அவங்க வேணான்றாங்க, இவங்க ஓகே அணையலா, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்றாங்க. ஏன் இந்த மாதிரி இருவேறு கருத்துக்கள்? எதன் அடிப்படையில நகை அணியக்கூடாது? அநேக சபைகள் அதை எதிர்க்குது. எதன் அடிப்படையில் ஏன் சொல்றாங்க? எவிடன்ஸ் என்ன? இன்னைக்கு தெளிவா பார்த்துடலாமா? இதோ இந்த நகை அணிவது குறித்து இந்த இருவேறு கருத்துக்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிகமா பாதிக்கிறது யார் தெரியுமா? புதிய கிறிஸ்தவர்கள். நான் முன்னமே சொன்னது போல அவங்க தான் ஈஸியா இந்த டிராப்ல விழுந்துடுறாங்க, குழம்பி போயிடுறாங்க. என்னடா இவங்க இங்க வந்தானா ஆண்டவரை அறிந்துக்கலாம்னா நகை அணியறதெல்லாம், நகையை அணிய வேணான்றதெல்லாம், ட்ரெஸ் உடுத்துறதெல்லாம், உடுத்த வேணான்றதெல்லாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து நம்மளை குழப்பி தள்ளுறாங்களே அப்படின்னு அவர்கள் ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிய விடாமல் நிறைய சபைகளே ஒரு சாபக்கேடாக இன்றைய நாட்களில இருக்கு. இது சாபக்கேடுன்னு தான் சொல்லுவேன். ஏன் பாஸ்டர் இந்த வார்த்தையை உபயோகிச்சீங்கன்னா, இந்த காணொலியை பாருங்க, நிச்சயமா அந்த வார்த்தைக்கான பதில் நான் வசனமாவே காட்டி கொடுத்துட்றேன். நான் அல்ல, என் தேவன் பேசின வார்த்தைகளை நான் பேச போறேன். நகை அணியவே கூடாது, நகை அணிவது பாவம் என்று சொல்லுகிற இந்த சபை, இந்த ஊழியர்கள் காட்டும் வசனங்கள் என்னென்னன்றது உங்களுக்கு காட்ட போறேன். அவர்கள் இதன் அடிப்படையில தான் நகை அணிய வேணான்றாங்க. என்னோட திருப்பி கொள்றீங்களா? யாத்ராகமம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-6 வசனங்கள். இதோ நான் வாசிக்கிற கேளுங்க. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேலின் புத்திரருக்கு சொல் என்றும் கர்த்தர் மோசையோடே சொல்லி இருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலையில் அருகே தங்கள் ஆபரணங்களை கழட்டி போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். தேவன் தான் சொன்னாரு, தேவன் தான் அந்த ஜனங்களுக்கு சொன்னாரு நகையை கழட்டி போடு என்று. தேவன் சொன்ன பேச்சு கேட்கணுமா இல்லையா? கட்டாயமா கேட்கணும். அப்போ தேவன் என்ன சொல்லிட்டாரு? நகையை கழட்டி போடுன்னு. அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும்? நகையை கழட்டி போடணுமா இல்லையா? போட்டுருணும். அவர் ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை ஒரு பயத்தை உண்டாக்குன பிறகுதான் அது சொல்றான், உங்கள் நடுவே எழும்பி நின்று நான் உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், நகையை கழட்டி போடு. இந்த வார்த்தையை தான் இன்ன வரைக்கும் பிடித்து கொண்டு இந்த சிபிஎம், டிபிஎம், பெண்டிகாஸ்டல், சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் இருக்கிற ஊழியர்கள் ஆண்டவர் உதைச்சிருவாரு, ஆண்டவர் கொன்னு போட்டுருவாரு, ஆண்டவர் கொலை பண்ணிடுவார், ஆண்டவர் உங்களை நாசமாக்கிடுவார், பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது பார்த்துக்க, ஒழுங்கு மாதிரியா நகையை கழட்டி போட்டுட்டு சும்மாவா அப்படின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டே இருக்காங்க. பாஸ்டர் இங்க சொன்ன வார்த்தையில தேவன் தானே அந்த வார்த்தையை சொல்றாரு கலட்டுன்னு. இப்ப கலட்டினதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இப்போ இந்த வார்த்தையை பேசினோன்னு கேட்டனோன்னு ஆண்டவர் தான் சொல்லியிருக்காரு, அப்ப கட்டாயமா கலட்டி போடணும் அப்படின்னு தானே தோண ஆரம்பிக்குது. சரிதான், அப்ப ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி. சரி, இப்ப தேவன் இப்போ இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு நம்முடைய இருதயத்துல தோணுகிற எண்ணம் என்னன்னா, ஏன் தேவன் ஆபரணங்களை, நகையை கழட்டி போட சொல் என்றார்? மோசே கிட்ட தானே சொல்லி அனுப்புறாரு. எதற்காக, என்ன சூழ்நிலை அப்படின்றத முதல்ல பார்க்கணும். இந்த நகையை போடாதுன்னு சொல்ற சபைகளும் ஊழியர்களும் தேவன் எந்த சூழ்நிலையில அந்த நகையை போடக்கூடாது கலட்டுன்னு சொல்றாருன்றத கட்டாயம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு பயத்தை உண்டாக்கணும் சபைக்கு, மற்ற சபையை காட்டிலும் யூனிக்கா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இது சொல்ற காரியங்கள். ஏன்? தொடர்ந்து படிப்போமா? யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணிப்போம். 32ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 1-6 வசனங்கள் இருக்கு. 32ஆம் அதிகாரத்துல 1-6 வசனங்கள். இந்த வசனத்துல நான் தெளிவா படிக்கிறேன், கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு தெளிந்த புத்தியை தேவன் தரட்டும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமரமாகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்துல கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன்னே செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற
பொன்னணிகளை கலட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது இஸ்ரவேலரே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலமே எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இதுதான் காரணம். எதற்கு தேவன் கலட்ட சொன்னார் தெரியுமா? மோசே 10 கற்பனை வாங்க போனாரு. பல நாட்கள் ஆயிடுச்சு, மாதங்கள் ஆகுது, வரவே இல்லை. பாளையம் இறங்கின சீனாய் மலைக்கு ஆப்போசிட்ல பாளையம் இறங்கின இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள், எல்லாரும் ஆண் பெண் குழந்தைகள், எல்லாரும் வயதானவர்கள், எல்லாரும் சேர்ந்து. இப்போ இந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, போன மோசே தான் வழி நடத்தினவர், இவர் வரலன்னொன்ன மோசே ஏறி போகும் பொழுது ஊரின் இடத்திலும் ஆரோன் இடத்திலும் அங்க மலை அடிவாரத்துல நீங்க நில்லுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நியாயம் விசாரித்து நான் வரும் அளவும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர் இடத்துல போய் கேட்கும் பொழுது ஆரோனுக்கு செய்வதறியாது தவித்தார். இந்த ஆரோன் 2 தவற பண்ணாரு. இந்த ஆரோன் 2 தவறு. முதல் தவறு என்னன்னா, தேவன் யாருன்னு ஆரோனுக்கு தெரியும், அவருடைய மகத்துவம் என்னன்னு தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் யாருன்னு தெரியும், ஆனா அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. மகத்துவங்கள் தெரியும், ஆனால் அவருடைய உருவமோ அவருக்கு முகம் இருக்கா, அவர் என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாது. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். புரியலன்னா நம்ம கட்டாயமா என்ன செய்ய முடியாது தெரியுமா? அவர்கள் செய்த தவறு, அவர்கள் ஏன் கலட்டி போட தேவன் சொன்னார்ன்றதை புரிஞ்சுக்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்றவங்க 400 வருஷம் 430 வருஷம் அடிமைத்தனத்துல வாழ்ந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல யோசேப்புக்கு பிறகு வந்த சந்ததிகள் எல்லாம் தேவனை மறந்து அவர் யார் என்பதே அறியாம எகிப்தில இருந்த சிலைகளை நமஸ்கரித்து வந்தாங்க. அந்த ஜெனரேஷனே அந்த சிலைகளை தான் நமஸ்கரிச்சு. அப்போ அங்கிருந்து கூட்டிட்டு வரும் பொழுது அவர்களுக்குள்ள ஜென்ம சுபாவம் இருந்திருக்கும். ஏன்னா அங்கேயே பிறந்து அந்த சிலைகளையே வணங்கினதுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த ஜென்ம சுபாவம்ன்றது இருக்கும், இந்த சிலை வணக்கம்ன்றது இருக்கும், அந்த பழக்கம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ வழி நடத்தி வந்த தேவன் அந்த 10 வாதைகள், அதுக்கு பிறகு செங்கடல், அதுக்கு பிறகு மன்னா, அதுக்கு பிறகு காடைகள், அதுக்கு பிறகு கற்பாறையில இருந்து தண்ணி, அதுக்கு பிறகு எல்லாமே கொடுத்தாரு அந்த வல்லமையை பார்த்த ஜனங்கள். ஆனால் தேவன் மோசையோடு மாத்திரமே பேசினதினால அவர் எப்படிப்பட்டவர், எங்கிருந்து பேசுவாரு, எப்படி பேசுவாரு, என்ன உருவம், என்ன முகம், என்ன கை காலை, எதுவுமே தெரியாது. அவர்கள் மோசையின் மூலமாய் தான் தேவன் இவர்களோடு பேசினதுனால தேவன் என்பவர் தெரியும். அவர்களுடைய கற்பனை சர்வாங்க தகன பலிகள், சமாதான பலிகள், பாவ நிவாரண பலிகள், இந்த பலி எல்லாம் ஏறெடுக்கணும்னு அந்த நியாய பிரமாணங்களை கொடுத்துட்டாரு. அதெல்லாம் செய்ய இவங்க ரெடி. ஆனா இப்ப மோசே வராததுனால இப்போ கானானுக்கு போகணும். இந்த தேவன் தானே சொன்னாரு கூட்டிட்டு போறேன்னு. அப்ப அந்த தேவனை எங்களுக்கு காட்டுங்க, நீ வழி நடத்துங்கன்னு சொல்லி கானானுக்கு போகணும். தேவனுக்கு பலி செலுத்தணும். ஏன்னா அனுதினமும் பாளையத்திற்குள்ள பாவங்களும் வருது, பிரச்சனைகளும் வருது, பலி செலுத்தணும். இப்ப யார் இடத்துல போய் நிற்பாங்க? மோசைக்கு மாத்திரமே முகத்தை காட்டின தேவன், மோசையினிடம் மாத்திரமே பேசின தேவனால இந்த ஜனங்களுக்கு தேவன் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, ஆனா கிரியைகள் மாத்திரம் தெரியும். அதே சமயத்துல இந்த ஜனங்கள் இடத்துல இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னொன்னே முறுமுறுத்தார்கள், கல்லெறிந்து மோசையவே கொல்ல பார்த்தார்கள். அப்ப ஆரோனுக்கு அந்த பிளாஷ்பேக்ல ஞாபகம் வந்தோடனே, ஐயோ இந்த ஆள் நம்மளை விட்டுட்டு அடிவாரத்துல விட்டுட்டு மலைக்கு போயிட்டாரு, வரவே இல்லை. இவங்க 20 லட்சம் பேர் 2 கல் எடுத்து தூக்கி 2 கல் எடுத்து அடிச்சா கூட ஒரு எகிப்தின் பிரமிடே கட்டிடுவாங்க. சீனாய் மலை கிட்ட ஒரு பிரமிடே கட்டிடுவாங்க. 20 லட்சம் பேர் ஒரு 2 கல் எடுத்து அடிஞ்சா என்ன ஆகுறது? அப்போ அவன் பயந்தவனா அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பயந்தான்னு சொல்லி. அவன் பயந்து என்ன பண்றான்னா, எதையாவது ஒன்றை செய்து விட வேண்டும் என்று சொல்லி காதணிகள் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி இங்க எகிப்தின் அந்த வந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய எண்ணங்கள் அறிந்திருந்த, அதனால இவங்களுக்கு ஒரு உருவத்தை செய்யணும்னு சொல்லி அவனுடைய மனசுல, அவன் ஒரு மாடு மேய்க்கிற தொழில், ஆடு மேய்க்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தனால அவன் மனசுல வந்த உருவம் என்னன்னா ஒரு மிருகத்தின் உருவம். அதை செஞ்சிட்டான். அதை செஞ்சு மேடையில நிறுத்திட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல,
அவன் சும்மா இல்லாம என்ன சொல்லிட்டான், எகிப்திலிருந்து உங்களை கூட்டி வந்த தெய்வங்கள் இதுதான் சொல்லிட்டு அந்த கன்றுக்குட்டியை காமிச்சோன்ன அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ எகிப்துல 10 வாதைகளில் இருந்து செங்கடலை பிரிச்சதுல இருந்து வழியெல்லாம் காடைகளை கொடுத்து மன்னாவை கொடுத்து எல்லாமே செஞ்சது இந்த தெய்வமா, அதாவது இந்த உருவத்துல தான் அந்த தெய்வம் இருக்கா என்று வணங்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே இஸ்ரவேலர்கள் தேவனை மறுதலிக்கல. தேவன் இன்னார் என்று தெரியல, தேவனுடைய உருவம் இது எப்படின்னு ஆரோன் காட்டினான். இஸ்ரவேலர்கள் அவங்க போய் வணங்கல, ஆரோன் செஞ்சான். ஆரோன் என்பவன் ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியக்காரனுடைய தப்பு தான் இந்த ஆடுகள் நாசமா போக காரணம். இன்னைக்கும் இந்த அலங்காரமான இந்த நகைகள் அந்த ஆபரணங்களுக்கு குறித்து தவறான காரியங்கள் உண்டாக்குறது இதே ஊழியக்காரங்க தான், இதே சபைகள் தான். அன்னைக்கு ஆரோன் செஞ்ச தவறை தான் இன்னைக்கும் செய்யுது. ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புறேன், ஒரு கேள்வி இப்படிப்பட்ட சபைகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். தங்கம் பாவம், நகைகள் பாவம் அப்படின்னா ஏன் ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவர் எல்லாத்தையும் தங்க தகட்டுல வந்துட்டு செய்ய சொன்னாரு? எல்லா பனிமுட்டுகளையும் ஏன் தங்க தகட்டால மூட சொன்னாரு? ஏன் உடன்படிக்கை பெட்டி தங்கத்தால மூடப்பட்டுச்சு? கேருபீன்கள் ஏன் வந்துட்டு தங்கத்தால செஞ்சாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? அந்த பதிலையும் நானே சொல்றேன் ஏன் அப்படின்னு. ஏன்னா உங்ககிட்ட கேட்டானா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, மறுபடியும் இன்னொரு கதையை கட்டி விடுவீங்க. இந்த மக்களை குழப்பி இந்த விசுவாசிகளை நாசமாக்குறது தானே வேலை. ஆரோனை போல அவன் ஒரு முட்டா பையன். ஆரோன் ஒரு முட்டாள். தேவன் யாருன்னு தெரியும், அவருடைய மகத்துவம் தெரிஞ்சு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சா பாருங்க, எவ்வளவு பெரிய முட்டாள். அந்த முட்டாளை போலதான் இன்னைக்கும் நிறைய பேரு விசுவாசிகளை குழப்பி நாசமாக்குறாங்க. விசுவாசிகளை நிர்மூலமாக்கி சந்தேகத்தை படுத்தி எது பாவம்னு தெரியாம, பரிசுத்தம் தெரியாம அலக்களிக்கிறாங்க. இப்போ இதுதான் காரணம். அப்ப இதனால இந்த நகையை அவன் கலட்டி போட சொன்னா, அதிலிருந்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்த, அதனால தேவன் கோபம் கொள்றாரு. அந்த நகை இருந்ததுனால தானே நீ எனக்கு எதிரா பாவம் செஞ்ச, அந்த நகையை கலட்டி போடுன்னு சொல்றாரு. ஆண்டவரே தான் சொன்னாரு. அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? அதே தேவன் தான் அந்த நகையவும் வாங்கிக்கன்னு சொன்னாரு எகிப்தியர்கள் இடத்துல. எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அந்த ராத்திரி தேவன் சொல்றாரு, நீ போய் எகிப்தியர்களுடைய வீடுகளுக்கு போய் அவர்களிடத்தில் இருக்கிற பொருட்களை வாங்கி அவர்களுடைய நகைகளை கேட்டு தங்கங்களை கேட்டு வாங்கி கொள்ளு. நீ போய் கேட்டாலும் அவன் கொடுத்துருவான்னு சொன்னாரு. இவங்க எல்லாம் போய் கேட்டாங்க, எல்லாத்தையும் நகையை அள்ளிட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வாங்க சொன்னதே தேவன் தான், அவங்கதான் வாங்க சொன்னாரு. அப்போ ஒரு முதல் குழப்பம் என்னன்னா, தேவன் தான் வாங்க சொன்னாரு. அந்த நகையை தவறாக பயன்படுத்த காரணம் யாருன்னா இந்த ஆரோன் என்ற இந்த முட்டாள் ஆசாரியன். அவன் உயிருக்கு பயந்து சும்மா இருந்த இஸ்ரவேலர்களை, இதுதான் உன் தெய்வம், அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாருல்ல, அப்படி அற்புதம் 10 வாதைகளை கொடுத்தாருல, செங்கடலை பிளந்தாருல, மன்னாவை கொடுத்தாருல, அவர் உருவம் எப்படி தெரியுமா இருக்கும், இப்படி இருக்குன்னு சொன்னான். இது யாருடைய தவறு? இஸ்ரவேலர்களுடைய தவறு கிடையாது, அந்த முட்டாள் ஆரோனுடைய தவறு, பிசாசின் தந்திரம். அப்ப இந்த தங்கத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஊழியனுடைய தவறான வழிகாட்டி தான். ஒரு தவறான வழிகாட்டியால ஏற்படுகிற அழிவு தான் இது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவர்கள் மறுபடியும் அந்த சிலைக்கு என்ன பண்ணாங்கன்னா, தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி செலுத்துறாங்க. இந்த 4மே யாருக்கு சொன்னதுன்னா, தன் தேவனுக்கு எனக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கற்பனை. அதை யாருக்கு செஞ்சாங்க? தேவன். அது அவருடைய உருவம் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய இன்பில்டு எகிப்துல சிலை நமஸ்காரம் செஞ்சதுனால இந்த எல்லா தேவத்துக்கும் உருவம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கும்னு நம்பினாங்க. ஏன்னா அவர்கள் இன்பில்டா அப்படிதான் நம்ம ஜென்ம சுபாவம். அதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் தாமதமாச்சு. என் அருமை சகோதர சகோதரிகளே, முதல் குழப்பத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். 2வது, நம்மையும் தேவன் ஆபரணங்களை கழட்டு என்கிறாரா? இப்போ அங்க இஸ்ரவேலர்களை சொன்னது போல இப்ப நம்மையும் கலட்டு, நீ கலட்டு ஆபரணத்தை, இனிமேல் போடாதேன்னு சொல்றாரானா நிச்சயமாக நம்முடைய தேவன் சொல்லுகிறாரா என்பதை இதோ நான் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை காட்டி கொடுத்தேன். நீங்களே சொல்லுங்க, இல்லை. 2வது காரியம், தங்கம் பாவம் என்றால்
ஆசரிப்பு கூடாரம் தங்க தகட்டுகளால் மூடப்பட்டது, தேவன் தான் மூட சொன்னார், அது பாவமா? அப்ப ஆசரிப்பு கூடாரம் என்பது பாவமா? உடன்படிக்கை பெட்டின்றது பாவமா? தங்கம் தான் அத்தனையுமே பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்ப தங்கம்ன்றது பாவம்னா தேவனையே, தேவன் செய்ததையே எதிர்க்கிறீர்களா? அப்போ ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். இந்த பெண்டிகாஸ்டல் சிபிஎம் டிபிஎம்ல இருக்கிறவர்களே, தங்கமே பாவம் சொல்றீங்களே, இல்ல நகைகளே பாவம் சொல்றீங்களே, அந்த சூழ்நிலையில ஒரு ஊழியக்காரனால, ஆசாரியனாலதான் அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்களே ஒழிய அவர்கள் போய் தங்களுக்காக அவர்கள் ஒரு சிலையை உருவாக்கல. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, முட்டாளாக்குறத நிறுத்துங்க ஜனங்களை. அப்போ இங்க சொல்லப்படுகிற சத்தியம் என்னன்னா, தங்கம் பாவம் கிடையாது. அதை கொண்டு இங்க சொல்லப்படுது, தங்கம் பாவம் அல்ல, நகையை கொண்டு விக்கிரகம் செய்து வணங்கினால் பாவம். நகையை விக்கிரகமா மாத்தி அதை வணங்கினா பாவம். எத்தனை பேர் தங்கத்துல சிலுவை பண்ணிட்டு எடுத்துட்டு இப்படின்னு பண்றீங்க? அதை வணங்குறீங்களா? தங்கத்துல சிலுவை பண்ணிருக்கீங்களா? மேரேஜ் டாலர்ஸ், எத்தனை கிறிஸ்தவர்கள் மேரேஜ் டாலர்ஸ் தங்கத்துல பண்றோம். ஆனா அதை கடவுள் போல எடுத்து கண்ணுல ஒத்துருது, இந்த வேற வேலையை பார்க்கறது பண்ணாதீங்க, அது பாவம். அப்ப இஸ்ரவேல்கள் செஞ்ச அதே பாவத்தை தான் நீங்க செய்றீங்கன்னு அர்த்தம். அது செய்யாதீங்க. தேவன் சொன்னார், நகையை ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள். ஓரேப் மலை அருகே தேவன் சொன்னார், கலட்டி போட்டாங்க. தேவன் இது பாவண்டா, அதனால தான் உனக்கு பாவம் வந்துச்சுன்னு சொன்னாரு, கலட்டி போட்டாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீ அதை போடாத பாவம் வந்துருன்னு சொல்றாங்க. அது போடாதே, அது போட்டாலே உனக்கு பாவம் வந்துரும்னு. அது போட்டாலே பாவம் வந்துருமா? அப்படிலாம் வராது. அப்படி வந்துச்சுன்னா ஆசரிப்பு கூடாரம் என்பது பாவத்தின் அடையாளமா? அதற்கு பதில் இருக்கா? கடைசியா அவர்கள் அணிந்திருந்த நகை எகிப்திலே புறப்பட்டு வரும்பொழுது எகிப்தியர்களிடத்திலிருந்து பெற்றது. அது தேவன் தான் வாங்க சொன்னாரின் போது அவருக்கு தெரியாமல் இருக்குமா இவர்கள் இந்த நகையை கொண்டு பாவம் செய்வார்கள் என்று? அவருக்கு தேவனுக்கு முன்குறித்த he is an omniscient God, முக்காலமும் அறிந்த தேவன். ஆண்டவருக்கு தெரியாது இருக்குமா? அப்ப தெரிஞ்சே தான் வேணும்ட்டே ஆண்டவர் வந்துட்டு இவங்க பாவம் செய்யட்டும்னே அனுமதிச்சாரா? அப்போ சிபிஎம் டிபிஎம் மற்ற சபைகள் பெண்டிகாஸ்ல நகை அணிய வேண்டாம் என்ற சொல்லுகிற ஊழியர்களுக்கு இது கேள்வி. நகையே போடக்கூடாது, நகைன்றது பாவம், அணிஞ்சிட்டு உள்ள வராதன்னு சொல்லி தொல்லை பண்றீங்களே, உங்களுக்கு இந்த கேள்வி. சரி, பேதுரு புதிய ஏற்பாட்டுல வெள்ளி பொன் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டது என்றார். 1 பேதுரு 1:18 இங்க பேதுரு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன தெரியுமா? வெள்ளி அல்ல பொன் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டது. இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்டதுன்னு சொல்றா. 1 பேதுரு 1:18 சொல்லுது பாருங்க, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்ப நீங்க பரலோக போகிறதுக்கு வெள்ளியும் பொன்னும் ஒரு தடை கிடையாது. ஆனா அதனால நீங்க மீட்கப்படுறதும் கிடையாது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம மீட்டுக்குச்சு. அப்ப வெள்ளியும் பொன்னும் மீட்டதா? மீட்டல. ஆனா வெள்ளியும் பொண்ணும் இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது நமக்கு அது பயன்படுது. அது இந்த உலகத்திலேயே வெத்திட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருந்து எடுக்கிறோம், இந்த உலகத்துல பயன்படுத்துறோம், இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிடுவோம். அப்போ உன்னுடைய குணாதிசயம் அந்த தங்கத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது. எப்படி? உன்னிடத்துல தங்கம் இருந்துச்சுன்னா நீ மற்றவனுக்கு கொடுக்கிற குணமுடையவனா இருக்கியா? அதை உனக்குள்ளேயே வச்சுக்கிற குணமுடையவளா இருக்கியா? அது உனக்குள்ள ஒரு பாவத்தையும் ஏற்படுத்தும், உனக்குள்ள பரிசுத்தத்தையும் உண்டாக்கும். நீயே எனக்கு தான் எல்லாமே நினைச்சனா அது பேராசை, அது பாவமா மாறும். இல்ல, மற்றவனுக்கு கொடுக்கணும், அது பரிசுத்தமாய் மாறும். அப்ப தங்கம் என்பது பரலோகத்திற்கு போவதை தடுக்குமா தடுக்காதா என்பது இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க,
நகை அணியலாமா வேண்டாமா? இனி நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த செய்தி தெளிவா உங்களுக்கு காட்டிட்டேன். இனி அணிவதா வேண்டாமான்றது நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா வேத வசனம் தெரியாத வரைக்கும் தான் நம்மளை பாவத்துக்குள்ளாக நடத்தி செல்வாங்க. எது சரி எது தவறுன்னு கடைசி வரைக்கும் சொல்லாம செய்யாதே செய்யாதேன்னு மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. இனி செய்யாதேன்னு சொல்றவங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழித்து ஏன் செய்யாதேன்னு சொல்றாங்கன்றதுக்கான வசனத்தை காட்டிட்டேன். என்ன சூழ்நிலைன்னு காட்டிட்டேன். ஒருவேளை நீங்கள் தங்கம் வைத்திருந்தா, நீங்கள் சிலைகள் செய்கிறீர்களா? அது செய்யல, அதை வணங்கலைன்னா தங்கம் பாவம் இல்லை. ஏனென்றால் அந்த தங்கம் தான் ஆசரிப்பு கூடாரத்தையும் அலங்கரித்தது, பரலோக ராஜ்யத்தையும் அலங்கரிக்கிறது. அவ்வளவு மகிமையான இடம் அது. அதனால ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் என்று தேவன் சொன்னாரு. உங்களுக்கு முன்பதாக, நமக்கு முன்பதாக நன்மையும் வச்சிருக்காரு, தீமையும் வச்சிருக்காரு. உன்னுடைய இருதயம் தான் அதை நிர்ணயிக்கணும். அதை நன்மைக்கா பயன்படுத்தணுமா, தீமைக்கான? இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்க, தங்கம் அதாவது நகை அணியலாமா வேண்டாமா என்று சொல்லி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இந்த ஜெப வேளையில இணைந்திருந்த உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கரம் உங்களை வழி நடத்தட்டும். God bless you. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷேன். God bless you. God bless you.